அனைவருக்கும் வணக்கம். ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் சார்பாக தயவு செய்து புரிந்துகொள் நிகழ்ச்சியில் இந்த வாரம் மனமற்ற நிலை அப்படிங்கிற தலைப்பில் உலகநல தொண்டர் மனோகரன் ஐயா அவர்கள் வகுப்படுக்கிறாங்க. ஐயாவை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். ஐயா 40 வருடங்களுக்கு மேலாக ஆன்மீக கல்வியை வழங்கிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேற்பட்ட ஆன்மாக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பகவத் ஐயாவோட கருத்துக்கள், அனைத்து மான்களோட கருத்துக்களையும் ரொம்ப எளிமையா புரியும் வகையில் ஐயா விளக்குவாங்க. நீங்கள் அமைதியாக அந்த தலைப்பை வச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அனைவரும் அன்போடு கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அறிஞர் பெருமக்களே, சான்றோர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அது ஞானம் என்பது மிக மிக எளிமையானது. எல்லோரிடத்திலே இயல்பாக இருக்கக்கூடியது ஞானம். அதை சொல்ல வந்த விதத்திலே பெரிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. அதனால் சாதாரண மனிதர்கள்லாம் நமக்குலாம் அந்த ஞானம் அப்படிங்கிறது வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இதெல்லாம் பெரியவங்களுக்கு உண்டானது அப்படின்னு அது முடிவெடுத்து கொண்டு மேற்கொண்டு அதை பற்றி சிந்தனையே செய்வது கிடையாது. ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க, நீங்க ஞானியை பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கிராமத்துல கூட ஒரு ஞானி இருப்பாங்க. சாதாரணமா கிராமத்துல ஒருவர் வயலுக்கு சென்று விவசாயிலாம் பார்த்துவிட்டு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டு எந்தவித கள்ளம் கபடு இல்லாத நிலையிலே தன்னுடைய கடமையை செய்து கொண்டு யாருக்கும் துன்பம் கொடுக்காம துன்பப்படுறவங்களுடைய துன்பத்தை போக்கக்கூடிய அளவிலே எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தாலே தெரியும். ஆனா வேற ஒன்று நாம் மனதிலே வைத்திருந்தோம் என்றால், ஞானினா வேற இது ஒரு பிரம்மாண்டமாக அதுல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய புகழ் பெற்றவர்களாக அந்த மாதிரி கற்பனை செய்து கொண்டிருந்தோம் என்றால் இது புரியாது. ஞானங்கிறது சர்வ சாதாரணமானது, எல்லோரிடத்திலும் இயல்பாக இருக்கிறது. எத்தனையோ பேர் கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர்
ஐயா வாழ்க இல்ல வேணாம் இல்ல கரண்ட் போயிடுச்சுங்க. கரண்ட் போயிடுச்சு. சரி சரிங்க. ஓகேங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க நீங்க. இதுல பேசுறேன். ஓகே. ஓகேங்க. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஞானம் என்பது மிக இயல்பான ஒன்று. எல்லோரிடத்திலே அது இருக்கின்றது. ஆனால் இதுவரை எல்லோருமே அதை தேடுதலுக்கு உண்டாக்குன காரணத்தினாலதான் பிரச்சனையே ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னா இயற்கை மிக மிக எளிமையானது. அதை அடைவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக அது ரொம்ப கடினமானதாகவோ அல்லது பெரிய சிக்கலாகவோ ஏற்படுவதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி இயற்கை வைத்திருக்கின்றது. ஆனால் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் இருக்கின்றது. ஸ்ரீ பகவத் ஐயா கிட்ட ஒரு அம்மாவை அவருடைய வீட்டுக்காரரு அழைச்சிட்டு வந்தாரு. அது முன்னெல்லாம் ரொம்ப கலகலப்பா பழகுவாங்க. இப்ப சரியா பழகுவதில்லை. என்ன காரணம் தெரியல அப்படின்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட பேசி இருக்கும்போது ஒன்று தெரிந்தது. என்னவென்றால், அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய வயதுக்கு ஒத்த ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அது இல்லாம உறவினர்களும் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் யாரை பற்றியாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு சுகம் கண்டு இருப்பாங்க. அது இல்லாம தன்னை பற்றி பெருமையாக பேசிக் கொள்வார்கள். அதுலயும் ஒரு சுகம் கண்டிருப்பாங்க. ஆரம்பத்துல நானும் அந்த மாதிரி இருந்தேன். இப்போது எனக்கு அது பிடிப்பது கிடையாது. ஆகவே அதுல நான் விலகிட்டேன். அதே போல முன்னெல்லாம் என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டதுன்னா அப்படி துடிதுடிச்சு போயிடுவேன். தாங்க முடியாத சோகம் ஏற்படும். ஆனால் இப்போது அனாவசியமாக என்னுடைய குழந்தைகளுடைய விஷயத்துல அனாவசியமா தலையிடுவது கிடையாது. அவங்க சுதந்திரத்துல குறுக்கிடுவது கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டா இதெல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிடுவேன். இதனால குழந்தைங்க எல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா என்னன்னா, அவர்கள் நல்ல ஒரு ஞான தெளிவோடு இருக்கின்றார்கள். அவங்களுடைய மனதோடு முரண்படாம இருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஞான தெளிவு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வெளிப்புறத்திலே அவர்கள் கையாளும் போது இன்னும் கொஞ்சம் மென்மையை கடைபிடித்தாங்கன்னா இந்த அளவுக்கு விஷயம் தெரியாது. மென்மையை கடைபிடித்தாலே போதுமானது, அங்க பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் விஷயம். இப்ப சர்வ சாதாரணமாக எல்லாருமே ஞான நிலையில் தான் இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம தான் தேடும் போதுதான் பிரச்சனை அதிகமாகுது. இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. யாரெல்லாம் தன்னுடைய மனதோடு போராடாம இருக்கிறாங்களோ அவர்கள் ஞான தெளிவிலே இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். எங்கே முரண்படுகிறார்களோ அங்கே ஞான தெளிவை விட்டு வெளியில போறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் நடக்கணும், இப்படி நடக்க கூடாது என்ற பிடிவாதம் தான் இந்த ஞான தெளிவிற்கு எதிராக இருக்கின்றது. எதுவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்முடைய மனதோடு முரண்பாடு இல்லாமல் இருந்தோம் என்றால் அங்கே
ஞான தெளிவிலே குழப்பம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ரொம்ப பேர் கூட உலகத்துல ரொம்ப பேர் கூட இருப்பாங்க. அதாவது அவங்க ஞானின்னு கூட தெரியாம அவங்க ஞானத்துல இருக்கலாம். பாருங்க இன்னும் எத்தனையோ பேர் தேடிட்டு இருக்கிறாங்க ஞானத்துக்காக. எவ்வளவோ பேரு எத்தனையோ பேர் சொன்னார்கள் என்பதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், ஏக்கத்தோடு இருக்கின்றார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா எதுவுமே தெரியாம, தத்துவம் கூட தெரியாம சாதாரணமாக ஞான தெளிவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ எவ்வளவு ஈஸி அப்படின்னு பாருங்களேன். அப்பெல்லாம் ரொம்ப அழட்டிக்கவே தேவையில்லை. ஸ்ரீ பகவத்கிட்ட ஒருத்தர் வந்தாராம். ஒரு எடிட்டரும் ஒரு இசையமைப்பாளர் 2 பேரும் வந்தாங்களாம். அந்த இசை அமைப்பாளர் தான் எடிட்டரை கூட்டிட்டு வந்தாராம். அந்த எடிட்டர் வந்து அவருடைய இத சொன்னாரு. அவர் வந்து இந்து மதத்தை சார்ந்தவர். ஆனா இந்து மதத்தை விட்டு போகல. அவங்க குடும்பமே இந்து மதம். ஆனால் அவருக்கு தற்செயலாக இந்த கிறிஸ்துவ மதத்து மேல ஒரு அபிமானம் ஏற்பட்டது. அதுல வந்து சொல்லக்கூடியது எதுவா இருந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்வது அப்படிங்கிற தத்துவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அத அவர் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணாரு. அதன் காரணமாக அவருடைய மனம் மென்மையாகி விட்டது. எதுவா இருந்தாலும் வந்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்வது அப்படிங்கிற எது நடந்தாலும் நன்றி சொல்வது அப்படிங்கிற ஒரு சரணாகதி நிலைக்கு போகும்போது அங்க என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஏன்னா எதுவா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தினால அவரு வந்து ரொம்ப ஞான தெளிவா இருக்கிறார். யாராவது ஃப்ரெண்டே இறந்துட்டா கூட அதனால கலக்கம் அடைவது கிடையாது அப்படின்னு அவரு வந்து சொல்லியிருக்காருங்க. பாருங்க. அப்ப சர்வசாதாரணமா இருக்கின்றது. ஆனா அவரைப் பத்தி இந்த மாதிரி மனதோடு முரண்பாடு இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு ஸ்ரீ பகவத் ஐயா அவரை பத்தி சொல்லும்போது அவருக்கு ஒரு வியப்பும் ஆர்வமும் ஏற்படுது. ஆக நம்ம என்ன நிலையில இருக்கிறது கூட தெரியாமல் அவருக்கு ஞான நிலை இருக்கிறது கூட தெரியாம இருக்கிறாரு பாருங்களேன். இதாங்க அற்புதமான ஒரு ஸ்டேஜுங்க. அது எப்படி நடக்குதுன்னா அதுவும் சொல்ல தெரியல. அவங்களுடைய கர்மவினை அந்த மாதிரி கொண்டு போகுது அப்படின்னு வந்து எடுத்துக்க முடியும். வேற எதுக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சொல்ல முடியாது. அப்ப எந்த விதத்துல எந்த மாதிரி இருந்தாலும் சரி, என்ன தத்துவத்தை ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்முடைய மனதோடு முரண்படாமல் இருந்தால் போதுமானது. முரண்படாம நம்மிடத்திலே என்ன வந்து நடக்கின்றதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருந்தால் போதுமானது. இவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் ஒரு ரகம். ஒரு அன்பர் ஸ்ரீ பகவத்துடைய புத்தகங்கள்லாம் படித்தார். நல்ல தெளிவாயிட்டாரு. அவருக்கு நல்ல ஞான தெளிவு வந்து கிடைத்து விட்டது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதா இருந்தாலும் ஏத்துக்கிறது. ஒரு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்னா எந்த காயம் கிடையாது. ஆனா ஒரு லாரிக்கு அடியில ஒரு டூ வீலர் போயிடுச்சு. டூ வீலரோட ஒரு லாரிக்கு அடியில போயிடுறாரு. ஆனா எந்த ஒரு காயம் இல்லாம வந்து வெளியில வந்துட்டாரு. மத்தவங்க எல்லாம் வந்து அவரை காப்பாத்த வந்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து ஒரு சிரித்த முகத்தோட வெளியில வர்றாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம். எப்படி இந்த மாதிரி சிரித்த முகத்தோட இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா அவரு எல்லாமே ஏத்துக்கிறதுனால டென்ஷனே ஆகல அவரு. அதுக்காக ஞானம் அடைந்தவங்க எல்லாருமே டென்ஷன் ஆக மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஏற்படும். ஆனால் அதன் காரணமாக அவங்களுடைய மனம் பாதிக்காம இருக்கும். அந்த புரிதல் ஏற்பட்டு விட்டதென்றால் அது எல்லாருடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதன் காரணமாக இந்த புரிதல் ஏற்பட்டவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம இருக்கும். எல்லாமே சர்வ சாதாரணமாக அது இன்பமா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, இரண்டுமே ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாக வந்துருங்க. நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. அங்கே ஒன்றுமே செய்வதற்கு நமக்கு வேலை இல்லை
என்று புரிந்து கொண்டால் போதுமானது. எவ்வளவு சாதாரணமான, எவ்வளவு மிக எளிமையான ஒரு புரிதல் இயற்கை எப்படி அமைத்திருக்குது அப்படின்னு பாருங்க. இதே போலதான் ஒருத்தர் ஸ்ரீ பகவத்தாவுடைய புத்தகத்தை படித்தால் அவருக்கு தெரிந்து விட்டது. இருந்தாலும் மற்றதெல்லாம் ஆராய்ச்சி எடுத்து பார்த்தாரு. எல்லாமே எல்லா தத்துவமும் ஒத்துவ மாதிரி இருக்கு. ஆனாலும் அவர் வேற எதையோ தேட ஆரம்பித்து விட்டார். ஆக தெளிவா தெரிந்து கூட இது ரொம்ப மிக எளிமையா இருக்குது. அதுல ஒரு டவுட் வந்துடுது. தன்னுடைய மனநிலைக்கு நல்லா இருக்குன்னு புரியுது. இருந்தா கூட அவர் ஏதோ தேட ஆரம்பித்து விட்டார். அப்ப தேட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, நமக்கு ஏற்பட்ட தெளிவிலே கூட ஒரு குழப்பம் ஏற்பட்ட காரணத்தினாலே அந்த ஞான தெளிவிலே வேற ஒரு நிலை மாதிரி நினைச்சிடுறாங்க. இப்ப அது மாதிரி தேவையில்லை. இதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்லுவாரு ஸ்ரீ பகவத் ஐயா. ஒரு சிந்தாமணி அப்படின்னு ஒரு ஒரு கல் ஒன்று இருக்கின்றது. அது வீட்டுல இருந்தா ரொம்ப அதிர்ஷ்டம், ரொம்ப எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு இது சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. தேடிக்கிட்டே இருக்கணும். இந்த பிறவில கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அவ்வளவு கடினமானது. ரொம்ப நல்ல ஒரு புண்ணிய செயல்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டு, எதுவா இருந்தாலும் சரி அதை கண்டுபிடித்து ஆக வேண்டிய என்ற உணர்வோடு ஒருத்தர் தேட போனாரு. ஆனா என்னாச்சு, காடுக்கு போனாரு, தேடினாரு. ஆனா தேடுங்க ஒரு 1/2 மணி நேரத்துல அவருக்கு அந்த சிந்தாமணிகள் கிடைத்து விடுகிறது. கிடைச்சதுல ஒரு டவுட் என்ன அப்படின்னா, அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. எவ்வளவு புண்ணியம் இருந்தாலும் கிடைக்காது. எத்தனையோ பிறகு கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்கக்கூடியது. இருக்கிறாங்க. ஆக கையில கிடைச்சும் கூட அதுல டவுட் வந்துடுது. பாருங்க, இந்த இந்த புரிதலே இல்லாம கூட சர்வசாதாரணமா இருக்கிறவங்க ஞானத்திலே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இத புரிந்து கொண்டு கூட இன்னும் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால், இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தால், இப்ப என்ன ஆகுது, இருக்கிறத இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட்டுரும். அதனால புரிந்து கொண்டாலே போதுமானது. நம்ம மலை சரிவிலே போய் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் ஒரே புதராக இருக்கின்றது. பல்வேறு ஒத்தடை பாதைகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த ஒற்றை அடி பாதையிலே தொடர்ந்து நம்ம போனோம்னா பக்கத்துல மெயின் ரோடு இருக்குது நமக்கு தெரியும். அந்த பாதையை பயன்படுத்தி நம்ம மெயின் ரோடுக்கு போயிடலாம். ஒரு புதராகவும் இருக்குது. சரி, ஒரு ஒத்தடை பாதையை பிடித்து நம்ம போறோம். கொஞ்ச நேரத்திலேயே நாம மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். நான் மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ஆனால் நம்ம வந்த பாதை தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கே பல்வேறு ஒத்தடி பாதைகள் இருக்கின்றன. யாரு எந்த பாதையை வேணாலும் பிடித்து மெயின் ரோடுக்கு வந்துடலாம். மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. திரும்ப எல்லா பாதையிலும் போய் மெயின் ரோடுக்கு வந்துங்கிற அவசியம் கிடையாது. நாம் அடைந்து விட்டோம், மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். அப்ப இன்னும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. நான் ஒரு ஒத்தடி பாதையை கண்டுபிடிச்சேன், அதுல போயிட்டு இருக்கேன். இதுல போனா மெயின் ரோடு வந்துடும் நினைக்கிறேன் அப்படின்னு நமக்கு போன் பண்றாரு. நாம போன் எடுத்துட்டு திரும்ப அவருடைய பாதையில போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ஆல்ரெடி நாம மெயின் ரோட அடைஞ்சிட்டோம். அவரும் அது வரலாம். அப்ப அந்த மெயின் ரோடுக்கு அந்த ஒத்தடி பாதை எங்கெங்க சேருது அப்படின்னு வேணா நம்ம முடிவு செய்து கொள்ளலாமே தவிர, இதுதான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. ஏனென்றால் நாம் மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ஆகவே யாரு என்ன சொன்னாலும் அந்த குழப்பம் என்பது நமக்கு தேவையே கிடையாது. மற்ற ஒரு கருத்து சொன்னால் அதை நாம் குழப்பிக் கொண்டோம் என்றால் இருப்பதை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆக தெல்ல தெளிவாக அந்த புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு விட்டோம் என்பதை புரிந்து கொண்டாலும் மனதிலே உணர்வுகள் வராம இருக்குமா என்றால் வரத்தான் செய்யும்.
சாதாரண மனிதர்களுக்கும் ஞானம் இருந்தாலும் சரி, அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல இந்த சமுதாயத்தை நாம் தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு உணர்வுகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆக எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நாம நினைக்க தேவையில்லை. எல்லாம் வந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், ஏதாவது அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டோம்னா, எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம கற்பனையாக எதிர்பார்க்க கூடாதுங்க. வருங்க. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சாதாரண மனிதர்களுக்கும் இந்த ஞான பொருள் ஏற்படுவதற்கு என்ன வித்தியாசம்னா, சாதாரண மனிதர்கள் திரும்ப அத நினைத்து அந்த உணர்வோடு போராட ஆரம்பிச்சுருவாங்க. எப்படி விடுபடுவதுன்னு பல்வேறு விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இந்த புரிதல் ஏற்பட்டவர்கள் அங்கே முரண்படுவது கிடையாது. அவங்க ஒன்றுமே செய்ய தேவையில்லை. புரிந்ததுதான் அது வரும். ஆனால் அவங்களுடைய மனதை பாதிக்காமல் அது கடந்து போயிரும். அது தானா உருண்டு ஓடிரும். அங்க தேக்கமே இருக்காது. ஏனென்றால் இந்த புரிதல் ஏற்பட்ட காரணத்தாலே அங்கே தேக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தேங்காத நிலை இருக்கக்கூடிய காரணத்தினாலே அத்தனை உணர்வுகளும் உருண்டு ஓடிவிடும். ஏனென்றால் அந்த உணர்வுடைய தன்மை உருண்டோடக்கூடிய தன்மை. அப்ப அந்த மாதிரிதான் இருக்கும். அவ பாருங்க எவ்வளவு கிடையாது. ஒரு சாதாரண புரிதல் மூலமாக நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகள் தானாக தோன்றி தானாக மறைகின்றன. அதை சரி செய்ய வேண்டும் என்று போராட்டத்திலே ஈடுபட்டோம் என்றால் அங்கேதான் சிக்கல் ஏற்படுது. அங்க போராட்டமே தேவையில்லை. அங்கு தானாவே சரியாகிவிடும். ஆனால் நாம் அதை சரி செய்கின்றோம் என்று அந்த முயற்சியிலே ஈடுபட்டோம் என்றால் இந்த இடத்திலே போராட்டம் உண்டாகி விடுகின்றது. அவ போராட்டமே தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் நாளடைவிலே தொடர்ந்து அது ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கும். அதன் காரணமாக எல்லா நேரத்திலுமே இந்த மனம் சலனம் இல்லாமல் இருக்கும். அதாவது இந்த மனதை பற்றி பல்வேறு விதமா சொல்லுவாங்க. மகரிஷி அவங்க சொல்லக்கூடியது, மனம் என்பது நம்முடைய உடலிருந்து வரக்கூடிய ஜீவகாந்த அலைன்னு சொல்லுவாங்க. இந்த மனம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லும்போது அதை 10 கட்டமாக சொல்லுவாங்க. இந்த 10 கட்டமா நம்முடைய மனம் செயல்படுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த 10 கட்டத்தையும் சேர்த்து தொகுப்பா சொன்னா அதுக்கு பேரு மனம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னாவது 7 கட்டம் இருக்குது. அது நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த 3 கட்டம் இருக்கு பாத்தீங்களா? ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு. இந்த ஆராய்ச்சியிலிருந்து தெளிவு நிலையிலிருந்து முடிவு எடுத்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அந்த 7 கட்டத்துல மட்டும் இருந்து கொண்டு இந்த ஆராய்ச்சி இல்லாம, தெளிவு இல்லாமல் முடிவு எடுக்கும்போதுதான் அங்கே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. பொதுவாக ஆன்மீகத்திலே, சாஸ்திரத்திலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மனம் என்பது எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கியது. அத 4 விதமாக பிரிப்பாங்க. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 விதமா அத பிரிப்பாங்க. அப்ப ஆனா இந்த பிரித்தா கூட இந்த 4ஐயும் சேர்ந்து தொகுப்பு மனம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப அத பிரித்து பார்க்கும்போது, அதாவது மனம் அப்படின்னா சலனத்தோடு இயங்கும் போது அதுக்கு பேரு மனம். அந்த மனம் பல்வேறு வகையான உணர்வுகளை பல்வேறு விதமான அதை காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதனுடைய தன்மை அப்படிதான். ஏன்னா ஒண்ணு மட்டும் காட்டினா அதுக்கு பேரு மனம் கிடையாது. 4ஐயும் காண்பித்தாதான் அதுக்கு பேரு மனம் அப்படின்னு பேரு. இப்போது கோடை விடுமுறை, ஆபீஸ்ல ஏதோ ஒரு லீவு கிடைக்குது. ஒரு 4 நாள் தொடர்ந்து லீவு கிடைக்குது. இந்த 4 நாள்ல எங்க போலாம் அப்படின்னு கேட்டா, மனம் 4 விதமா காமிக்குது. பேசாம ஊட்டி, கொடைக்கானல் போலாமா அப்படிங்குது. இப்பெல்லாம் இந்த 2 நாள்ல அதுக்கு போனா பாஸ் கேட்பாங்க. அதனால சரி அதுக்கு வேணாம்
வேற எங்க போலாம்? கிராமத்துல உறவினர் வீட்டுக்கு போலாமா? அப்படின்னு இன்னொன்னு சொல்லுது. இல்லன்னா கிராமத்துல வீடுலாம் சரியில்ல, அத வந்து சரி பண்ணணும் அப்படின்னு இன்னொன்னு சொல்லுது. சரி வெயில் ரொம்ப அதிகமா இருக்குங்க. அங்கங்க போயிட்டு வீட்லயே இருக்கலாம் நிம்மதியா அப்படின்னு தோணுது. இது மாரி 4 விதமான அது குடுக்குது. ஏன்னா மனம் வந்து அப்படிதான் இருக்கும். ஒண்ணு மட்டும் காமிச்சா அதுக்கு பேரு மனம் கிடையாது. 4 விதமாக அந்த சலனத்தோடு இருக்கக்கூடியது அதனுடைய தன்மை. அடுத்ததாக இந்த 4லிருந்து ஒண்ணு வந்து செலக்ட் பண்ணுது. ஒரு முடிவு எடுக்குது. சரி, இந்த குழந்தைங்கலாம் அழைத்துக் கொண்டு நம்ம வந்து உறவினர் வீட்டுக்கு போலாம். அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு. இதுதான் வந்து என்னன்னு சொல்லலாம் வந்து புத்தி அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து சித்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தம் என்பது நம்முடைய உணர்வு, நம்முடைய இயல்பு. அதாவது நம்முடைய இயல்புக்கு ஏற்றார் போல, அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அந்த சித்தம், அதாவது நம்முடைய இயல்பு, அந்த அடிமனம் உணர்வை கொடுக்கின்றது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இயல்பை பொறுத்து அது கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த அனுபவங்கள் இருக்குது பாத்தீங்களா? இத வந்து அகங்காரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நான்கையும் சேர்த்து தொகுப்பா சொன்னா அதுக்கு பேரு மனம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மனம் என்று குறிக்கிறது அந்த ஒத்த இத வந்து மனம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இடத்திலே மனமற்ற நிலை அப்படிங்கிறது எத குறிக்கிறது அப்படின்னா, அந்த சலனம் இல்லாம ஒரு நிலை மனதுக்கு கிடைக்குது பாத்தீங்களா? அதுக்கு தான் வந்து மனமற்ற நிலை அப்படின்னு பேரு. மனமற்ற நிலைன்னா, மனமே இல்லாமல் இருக்கக்கூடியது கிடையாது. இந்த புத்தி, சித்தம், அகங்காரம் இது எல்லாமே அப்படியே போயிரணும். எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஓஷோ கூட சொல்வாரு, மனமற்ற நிலைக்கு போகணும்னு. என்ன ரொம்ப பேர் சொல்லியிருக்கிறாங்க, மனமற்ற நிலை வேண்டும் அப்படின்னு. நன்றாக தியானம் செய்தால் மனமற்ற நிலைக்கு போயிரலாம் அப்படின்னு. அதாவது இந்த மாதிரி வந்து குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய இதுல நம்முடைய மனம் ரொம்ப ஆர்வமா இருக்கும். ஆக மனமற்ற நிலைய தேடி எல்லாரும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். சரி. மனம் இல்லாத நிலைய கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். ரொம்ப பேர் வந்து தியானம் வந்து செய்வாங்க. இப்ப தியானம் செய்யும்போது ஒரு குறிப்பிட்ட நிலையில நமக்கு எந்த இதுவுமே அதாவது எந்த எண்ணங்களும் இல்லாம மனமற்ற நிலை இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு அடையணும் முயற்சி செய்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது கிடைச்சிருச்சு. எதுங்க? மனமற்ற நிலை கிடைத்து விட்டது. இப்ப என்ன ஆகுங்க? இந்த மனமற்ற நிலைக்கு போயிட்டாருன்னா, உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. மனமற்ற நிலைக்கு போயிட்டாருன்னா, இவரு எழுந்து எப்படி வீட்டுக்கு போறது? ஒண்ணுமே வராதே! அப்ப சரியாக அத புரிஞ்சுக்கணும். அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது. நம்மிடத்துல இருக்கக்கூடியது 2 தான். ஒன்று மனம், இன்னொன்று அறிவு. இந்த 2 பயன்படுத்தி தான் எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிறோம். எல்லா செயலும் செய்றோம். புறத்திலயும் காரியங்கள செய்றோம். வெற்றிகரமா செய்றோம். அது சாதாரணமான மனிதனா இருந்தாலும் சரி, பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, புறத்திலே செயல்படும்போது இந்த மனத கொண்டு தான் அத்துணை பேருமே வந்து செயல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால மனமற்ற நிலைக்கு ஆசைப்படக்கூடாது. ஏதேதோ வந்து சொல்லுவாங்க. அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. அப்ப மனம் ரொம்ப பேருக்கு உலகத்துல மனம் தான் வந்து இப்போ ரொம்ப பாடா படுத்தி எடுக்குது. ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மனத வந்து இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? அது படுத்துற பாடுதான். அப்படின்னு நெனைப்பாங்க. அந்த மாரி வந்து கிடையாது. மனம் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டோம்னா, அந்த இடத்துல மனம் கிடையாது. அந்த இடத்திலேயே கனவு வந்தால் கூட அங்க மனம் செயல்படுது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, இந்த நினைவுகள் என்னென்னலாம் செய்து வைத்திருக்கிறோமோ, செயல், கற்பனை இது அத்துணையுமே அந்த தூக்கத்துல கூட மனம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். கனவாக வந்தா. நாம ஏதோ ஒரு அந்த கனவ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஏதாவது அன்னைக்கு மட்டும் இல்ல. என்றோ ஒரு நாள் அதைப் பற்றி நம்ம சிறிது கூட நினைத்திருப்போம். அதன் காரணமாக கனவாக வெளிப்படுகின்றது.
அப்ப தூக்கம் இல்லாத கனவு அப்படி, அதாவது கனவு இல்லாத தூக்கம் அப்படின்னா அதுதான் நல்ல தூக்கம்னு அர்த்தம். அந்த இடத்திலே மனம் என்பது கிடையாது. ஏன்னா கனவு வந்துருச்சுன்னா அங்க நான்கிற உணர்வு வந்துருது, அங்க மனம் வந்துடுதுன்னு அர்த்தம். அப்ப கனவு இல்லாத தூக்கத்துல மனம் என்பது கிடையாது. ஒருத்தர் ஒரு துயரமான சம்பவத்தை கேள்விப்பட்டார். அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதன் காரணமா அவர் மயக்கம் போட்டு விழுந்து விட்டார். ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடத்திற்கு மயங்கி விட்டார். இந்த இடத்திலே அவருக்கு மனம் கிடையாது. ஏனென்றால் அந்த இயற்கை என்ன பண்ணுது, அந்த மனது அவருக்கு தாங்க முடியாத காரணத்தினால இயற்கை அங்கே ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி தற்காலிகமான ஒரு உணர்வை கொடுத்து அந்த சிந்தை இல்லாம இயற்கை செய்திருது. 5 நிமிடத்துக்கு 10 நிமிடத்துக்கு பிறகு எழுந்திருக்காரு. அப்புறம் அந்த அதிர்ச்சி தகவல் அவருக்கு நினைவுக்கு வருகின்றது. இருந்தாலும் அவரு சுதாரிச்சுக்கிறார். இந்த மாதிரி மயக்கத்துக்கு போறது இல்ல. இப்ப என்ன ஆகுது, அந்த இயற்கையுடைய அழகு பாருங்க. அந்த மனம் எங்க தாங்கிக் கொள்ள முடியவில்லையோ அந்த இடத்திலே மயக்கத்தை கொடுத்து சரி பண்ணுது. இன்னும் கூட தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டதுன்னா, இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிற நிலை ஏற்பட்டதுன்னா, அந்த இயற்கை என்ன பண்ணும், அந்த உடலை விட்டு அந்த உயிரை எடுத்துரும். தாங்க முடியலன்னா. நல்ல தூக்கத்திலே மனம் கிடையாது. மயக்கம் போட்டுட்டோம்னா மனம் கிடையாது. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா மனம் கிடையாது. இந்த தூக்கத்துல, மயக்கத்துல, கோமா ஸ்டேஜ்ல நாம ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அப்ப மனமற்ற நிலைக்கு எதுக்காக ஆசைப்படணும்? அப்ப மனமற்ற நிலைக்கு ஆசைப்படக்கூடாது. உண்மையாகவே மனமற்ற நிலை என்னவென்றால் இந்த சலனம் இல்லாத நிலையை தான் மனமற்ற நிலைன்னு சொல்றாங்க. மனமற்ற நிலைன்னா நம்ம கற்பனை செய்யக்கூடாது. ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படியே ஒண்ணுமே இல்லாம அப்படியே 2, 3 மணி நேரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப சலனம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைதான் மனமற்ற நிலை. அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிலையில் நாம இருக்க முடியுமான்னா நிச்சயமா இருக்க முடியும். எப்போது இருக்க முடியும்? சர்வ சாதாரணமா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா வரக்கூடிய உணர்வுல அத்தனையும் எதிர்த்து போராடாம அப்படியே நாம் விட்டு விட்டோம் என்றால், ஆறு போல ஓட விட்டுட்டோம்னா எங்கேயுமே தங்கி இருப்பதே கிடையாது. எங்கேயுமே தேக்கமே கிடையாது. அப்ப தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால இன்பம் துன்பம் ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்கும். ஆக இங்க சாதனமே ஏற்படாது. இந்த மாதிரி நிலை மனமற்ற நிலையில எப்போதுமே நாம இருக்கலாம். அது என்ன ஜாலியா இருக்குன்னு தெரியுங்களா? ஏன்னா அங்க எந்த செயலே கிடையாதுங்க. எந்த போராட்டமும் இல்ல. மனதுக்குள்ளார எது வேணாலும் நடக்கட்டும். எப்படி வேணாலும் நடக்கட்டுங்க. எந்த மாதிரி வேணாலும் நடக்கட்டும். அங்க நமக்கு வேலையே கிடையாது. எந்த பொறுப்புமே கிடையாது. இதுதான் உண்மையாகவே மனமற்ற நிலை என்பது இதுதான். வேறு ஏதேனும் தவறாக புரிந்து கொண்டு மனமற்ற நிலைக்கு முயற்சி செய்தோம் என்றால், யாரோ சொல்றாங்க இந்த மாதிரி அப்படியே மிதக்கலாம், பிரபஞ்சத்துல மிதக்கலாம், அப்படியே பரவச நிலை இருப்பான், அங்க மனமே இருக்காது அப்படிங்கிற நிலைக்கு நாம் ஆசைப்பட்டு விட்டோம் என்றால், அந்த தளனமில்லாம மனநிலை வேண்டும் என்பதே மனதுக்கு ஒரு போராட்டமா மாறிடும். பாருங்க, அதுவே ஒரு மன போராட்டம் தான். அவன் மன போராட்டம் அடைந்து விட்டாலே அங்க சிக்கல் தான். மனதை பொறுத்தவரை மனதை எதிர்த்து போராடாத நிலை வேண்டும். இதற்கு நாம ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. நாம புரிந்து கொண்டாலே போதுமானது. இங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதாங்க. புரிந்து கொண்டாலே போதுமானது. வேற அங்க நமக்கு வேலையே கிடையாது என்று முடிவு செய்து விட்டோம் என்றால் போதும். ஆனால் இதற்கெல்லாம் நம்ம முயற்சி செய்தோம் என்றால் அதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயத்துல இந்த மனம் ஒரு உரைநிலைக்கு செல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது. நல்லா ஒருத்தர் புரிதல் ஏற்பட்டாரு. இருந்தாலும் அவர் ரொம்ப நல்லா தியானம்லாம் பண்ணாரு. நல்லா தியானம் பண்ணி நல்ல ஒரு நிலை கிடைச்சது. ஆனா இப்போ நினைச்சு இன்னொரு சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. என்ன சிக்கல் அப்படின்னா, அவரு பிசினஸ்ல இருக்காரு. முன்னெல்லாம் அவருக்கு பிசினஸ்ல புது புது ஐடியாலாம் தோணும். இப்ப ஐடியா தோன்றது இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
இந்த புரிதல் ஏற்பட்டு கூட அவர் அந்த மனமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு தியானத்தின் மூலமாக தியானம் செய்யலாம். வெளிப்புற செயலை சிறப்பா செய்யறதுக்கு நம்ம நிச்சயமா உதவி செய்து அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு தற்காலிக பிரச்சனை ஏற்படும் போது அது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது, பேருதவியா இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் ஞானத்திற்காகவும் மனமற்ற நிலைக்கு போகணும் அப்படின்னு அந்த தியானம் செய்ய முயற்சி செய்தோம் என்றால் இந்த இடத்துல ஒரே நிலை ஏற்பட்டுவிடும். அதன் காரணமாக என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு புதிதாக ஐடியா ஒண்ணும் தோண மாட்டேங்குது. ஏன்னா அப்படியே இருக்குது. ஏன்னா இந்த மனம் உரை நிலைக்கு போன காரணத்தினால. ஆனால் திரவ நிலை என்பது எப்போதுமே தொடர்ந்து தேக்கமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப நாம முயற்சி செய்து பயிற்சி செய்து அந்த நிலையை அடையணும் போனோம்னா ஏற்கனவே நம்ம கையிலேயே நீங்க எந்த நிலைக்கு ஆசைப்படுறீங்களோ அந்த நிலையே கையிலேயே இருக்குது. என்னென்னலாம் இதுவரை சொல்லி வைத்தார்களோ, இதுவரை மகான்களை என்ன சொல்லி வைத்திருக்கின்றார்களோ அது அத்துணையுமே இயல்பாகவே இந்த புரிதல் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ட்ரை பண்ணோம்னா அது எப்படின்னு பாருங்க. அது தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த மாதிரி தியானம் செய்தா அவங்க சொல்லக்கூடிய நிலை சர்வ சாதாரணமாக எதுவுமே செய்யாம, எந்த முயற்சியும் பண்ணாம, ஒன்றுமே செய்யாமலே நம்முடைய இயல்பே இதுதான் அப்படிங்கிற நிலையில கிடைக்கிறப்ப எதுக்காக முயற்சி செய்யணும்? அந்த வேலையே கிடையாதே. இப்போது எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப இதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் இந்த ஞானம் என்பது ஒரு சர்வ சாதாரணமான நிலை, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது, பாகுபாடு இல்லாமலே கிடைக்கக்கூடியது. அங்க எந்த வித்தியாசமுமே கிடையாது. சாதாரணமாக ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவன் எப்படி தன்னுடைய பாடங்களை புரிந்து கொள்கின்றானோ அதே போல புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மட்டும் இருந்தாலே போதுமானது. இந்த மனமே வேற டைமென்ஷனுக்கு போயிடும். அங்க எந்த விதமான பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. இதுவரை எத்தனையோ தத்துவங்கள்லாம் வந்திருக்கின்றன. அந்த தத்துவங்கள் அதை பார்க்கும்போது அது நம்மை விட்டு நம்மை பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கேட்டுட்டு குழப்பம் அடையக்கூடாது. ஏற்கனவே தெளிவு முடிஞ்சு போச்சு. நீங்க மெயின் ரோடுக்கே வந்துட்டீங்க. மெயின் ரோடுக்கு வந்துட்டு வேற எதை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. அந்த நிலை அடைந்தாகி விட்டது. அப்ப இந்த மனமற்ற நிலைக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. மனமற்ற நிலை வேண்டும் என்பதே அதுவே என்ன ஆகிடும், சலனத்தை ஏற்படுத்திவிடும், போராட்டத்தை ஏற்படுத்திவிடும். என்னதான் சொன்னாலும் ரொம்ப பேருக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை. அதெல்லாம் செய்து பார்க்கணும். எத்தனையோ மகள் என்னமோ சொல்லி இருக்கிறாங்க, பரவசத்தை பத்தி ரொம்ப பேசியிருக்கிறாங்க. அந்த நிலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னு தன்னை அறியாமலே ஒரு ஆசை ஏற்படும். ஆனால் அந்த ஆசை ஏற்பட்டா கூட நீங்க நிறைவேற்றி கூட நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா ஒன்றை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, அதிலே முயற்சி செய்து இதுதான் இப்படிதான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் இல்லாம, ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்குது. இருக்கிறத விட்டு எதுக்காக வேற எதுக்கு முயற்சி பண்ணணும்? இந்த வேற டைமென்ஷனுக்கு போறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா, ஏற்கனவே தியானம் பண்ணும்போது என்ன மாதிரி நிலை ஏற்பட்டதோ, எப்படி மௌனமா இருக்கும்போது கூட எந்த மாதிரி நிலை ஏற்பட்டதோ, அந்த நிலையெல்லாம் இப்ப சர்வ சாதாரணமா இருக்கின்றது. ஏதோ வேற ஒண்ணுமே மாற்றத்தை ஏற்படுத்தாம கூட அது நிலையா இருக்குது. அப்படிங்கிற ஒரு இருக்கும்போது, அங்க வேற எந்த பிரச்சனையுமே ஏற்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இது தெரியாம ரொம்ப பேரு, ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய உணர்வை சரிப்படுத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? இங்க வேலையே கிடையாது. ஏத்துக்கிட்டா போதுமானது. அதை எப்படி சரி பண்ணணும்னா அது முடியிற விஷயமா? இயற்கை எதிர்த்து போராடவே முடியாது. அந்த மாதிரி மனதை சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. அந்த மாதிரி தான் நான் சரி பண்ணிருப்பேன். அது முடியிற விஷயமா? அது முடியாத விஷயம். அது மட்டும் இல்ல, எத்தனை நாள் ஆனாலும் சரி, எத்தனை பிறவி எடுத்தாலும் சரி, நம்முடைய உணர்வை நம்மால் சரி செய்ய இயலாது.
முயற்சியே செய்யக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படியே விட்டுவிட்டோம் என்றால் அது தானாகவே சரியாகிவிடும். தானாகவே சீரமைக்கக்கூடிய தன்மை இயற்கை தன்னகத்தே வைத்திருக்கின்றது. ஆக அங்கு ஒண்ணுமே கிடையாது. ஆக மனமற்ற நிலையில ரொம்ப பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. தலைப்பை கேட்டவங்க கூட ஏதோ நினைச்சிருப்பாங்க. ஆனா மனமற்ற நிலைன்றது சலனமில்லாத மனது. அந்த சலனமில்லாத மனது இதன் மூலமாக கிடைக்கின்றது. எதன் மூலமாக என்றால், எந்த உணர்வையும், எந்த எண்ணத்தையும், எந்த அனுபவத்தையும் பிடித்து வைக்காத நிலையிலே, ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே, ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றத குறுக்கிடாத நிலையிலே, அது இயல்பாகவே நம்மிடத்திலே இருக்கின்றது. அடைவதற்கு முயற்சி செய்யவே தேவையில்லை. அத அடைய வேண்டும் என்று சொல்லும்போது நம்ம கமா போட்டுட்டோம். அடைய வேண்டும் அப்படின்னாவே அங்கே ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருது. ஏற்கனவே நம்மிடத்திலே இருக்கின்றது. இயல்பா இருக்குது. சர்வ சாதாரணமா இருக்குது. இத புரிந்துகிட்டாவே போதுமானது. அங்க செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று புரிந்து கொண்டு முடிவெடுத்தாலே போதுமானது. அற்புதமான நிலையில தான் நாம இருக்கின்றோம். இதை விட உயர்ந்த நிலை இருக்குது அப்படின்னு முயற்சி எடுத்துக்கொண்டு போராடினோம் என்றால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது மாதிரி. நம்ம நாம ஏமாத்தணும் எப்படிங்க? தேவையில்லையே. எதுக்காக இந்த மாதிரி ஏமாறணும்? உண்மையாவே ஹையஸ்ட் அல்டிமேட் எது என்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம என்ன நிலையில இருக்கிறோமோ அதான் ஹையஸ்ட் அல்டிமேட்ங்கிறது அதான். நாம இருக்கிறனால தான் உயர்ந்த நிலை. க்ளோஸ் பண்ணிடலாம். என்னங்க இது? எப்படிங்க நான் என்னுடைய நிலை எனக்கு தெரியுது. எப்படி உயர்ந்த நிலைன்னு சொல்லுவீங்க? ஆமாம். இதுவரை என்ன தெரிஞ்சிருக்கின்றதோ அதுதான் உயர்ந்தவை என்று சொல்லி அதை புரிந்துகிட்டோம்னா வந்து அங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். நிஜமாகவே. அங்க ஆன்மீகத்தையே க்ளோஸ் பண்ணிடலாம். அங்க ஆன்மீகமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. புறத்துல அதுக்கப்புறம் செயல் நம்ம வந்து சிறப்பா செய்யலாங்க. இதை சரி பண்றத நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கோம். ஆக நம்ம இருக்கிற நிலை உயர்ந்த நிலை என்பதை புரிந்து கொண்டால் போதுமானது. அதுக்காக மத்த ஞானி மாதிரினா புகழ் பெற்றிருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதே போல நாம் நல்ல நிலையில இருக்கின்றோம். நாம் ஞானி, மத்தவங்க ஏத்துக்கணும். அதே போல மத்தவங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற அவசியம் நம்ம கிடையாது. நம்முடைய மனதுக்கு மட்டும் புரிந்தாலே வந்து போதுமானது. வேற எதுவுமே தேவையில்லை. எத்தனை தனி மனிதர்கள், எத்தனை தனி மனித உள்ளங்கள் இதை புரிந்து கொள்கின்றார்களோ, இந்த ஞான புரிதலை புரிந்து கொள்கின்றார்களோ, அதை பொறுத்து உலகத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆக ஈஸியானது. அதை நம்ம வந்து இருக்கிறத தவற விடாம நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதையும் புரிந்து கொண்டு சிறப்பா வாழ்க்கை நடத்தலாம். ஏன்னா ஒரு முறை அடைந்து விட்டது அடைந்ததுதான். அனுபவம் வந்து மாறக்கூடியது. எந்த மாதிரி அனுபவம் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட அனுபவமா இருந்தாலும் சரி, எந்த பரவச நிலை இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, கால நிர்ணயம் இருக்குது. அத்தனையுமே மனிதன் ஆக வேண்டாம். ஞானம் என்பது மறைவது கிடையாது. ஞானம் என்பது ஒரே ஒரு முறை புரிந்தால் புரிந்ததுதான். இது ஞானத்தை அனுபவமா தேடக்கூடாது. ஞானம் என்பது ஒரு புரிதல் மட்டும்தான் என்பதை தெரிந்து கொண்டாலே போதுமானது. அப்ப எத்தனை பேரு, எத்தனை தனி மனித உள்ளங்கள் இதை புரிந்து கொள்கின்றார்களோ, அதை பொறுத்து உலகத்துல பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். நிறைவாக அந்த ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கண்ட கனவான அந்த போரில்லா நல்லுலகம் அமையணும்னா எத்தனை தனி மனிதர்கள் இந்த மாதிரி அமைதியில் இருக்கிறாங்களோ இதனுடைய அலைகள் வந்து எல்லாத்துடைய மனதில் போய் மோதி அவங்களை அறியாமலே அந்த நிலைக்கு அவங்களை அறியாமலே அந்த ஞானத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. அப்ப இந்த சாதாரணம் இல்லாம பாருங்க எப்படி வந்து அந்த போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்து கொண்டிருக்கிற சண்டை 800 நாளுக்கு மேல போயிடுச்சு. இன்னும் நடந்துட்டு இருக்கு. அந்த 2 பேரும் 2 நாட்டு தலைவருடைய மனதில என்னதான் நினைக்கிறாங்க? எப்படி ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில ஆரம்பிச்சு இப்ப அவங்களால முடிக்கவே முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. இந்த ஹமாஸ் படை வீரருக்கும், இஸ்ரேலுக்கும் இப்போ வந்து ஏன்னா இது 800 நாளாச்சு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த எகிப்துல போய் பேசிட்டு இருக்கிறாங்க. போர் சண்டைய நிறுத்தம் பண்ணிடலான்னு.
ஆக சண்டை நிறுத்தம் பண்ணணும்னா என்னென்ன செய்யணும் 2 பேரும் என்ன விட்டு கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அத மத்த இத கம்பேர் பண்ணிட்டு கொஞ்சம் விட்டு குடுத்துட்டாங்கன்னா, போன நிறுத்திட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல அந்த 2 பேருடைய தலைவரிடையே இருக்கக்கூடிய மனதில ஏற்படக்கூடிய பிடிவாதம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிடிவாதம் தான் உலகத்துல எத்தனையோ பேருக்கு பிரச்சனைய ஏற்படுத்துது. ஆக அந்த பிடிவாதத்த விடணும். அடுத்து நம்முடைய தமிழ்நாட்டிலே போதை இல்லாத ஒரு தமிழகம் உருவாகும். மதுவுக்கு அடிமையாகக்கூடிய இளைஞர்கள் அந்த நேரத்துல ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கு மயங்கி செயல் செய்து அது உடல்நிலை பதிவாகி திரும்ப அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்ட உடனேயே அந்த மூளையில எண்ணம் ஏற்பட்ட உடனேயே அந்த உடல் அதில் இருக்கக்கூடிய ரசாயனம் மற்றும் நரம்புகளை தூண்டி அதை செய்யலாங்கிற எண்ணத்தை ஏற்படுது. அந்த உணர்வு ஏற்பட்ட உடனேயே அந்த உணர்வு எதிர்த்து போராடாம அதை ஆதரிக்க இல்லாம அப்படியே விட்டாங்கன்னா 1/2 மணி நேரத்துல சரியா போயிடும். முதல்ல ஏற்பட்ட உணர்வு 5 நிமிஷத்துக்கு வரலாம், 10 நிமிஷத்துக்கு வரலாம், 1 நாளைக்கு வரலாம், அப்புறம் 10 நாளைக்கு வரலாம், அதுக்கப்புறம் காணாம போயிடும். இத ஒன்று மட்டும் தான் அது தீர்வு. மீதி எந்த வகையிலும் என்ன மாதிரி சத்தியம் பண்ணாலும் சரி, எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதிலிருந்து மற்றவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த புரிதல நமக்கு தெரிந்த இளைஞர்களுக்கு கொடுத்து, அவர்கள் தவறான வழியிலே செல்லாமல் இருப்பதற்கு நாம முயற்சி செய்யணும். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கண்ட கனவான அந்த போரில்லா நல்லுலகமும், போதை இல்லாத உலகமும் இருக்கணும். அப்ப நாம யதார்த்த உலகிலே வாழ்வோம். மனமற்ற நிலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம். உண்மையாகவே மனமற்ற நிலை என்பது ஒரு யோகாவின் மூலமாக அந்த நிலையை அடையலாம். நாம கூட கேள்விப்பட்டிருப்போம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு ஆத்தங்கரையில உட்கார்ந்து தியானம் பண்ணார். அப்ப தன்னுடைய சீடரிடத்திலே போய் தண்ணி கொண்டு வான்னு, எனக்கு தாகமா இருக்கு தண்ணி கொண்டு வான்னு சொன்னாரு. சீடர் தண்ணி எடுத்துட்டு வர போயிருக்காரு. அப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்படியே ஒரு மணல் அவர் அப்படியே மூடிருது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் கழித்து எழுந்திருக்கிறார். மணல தோண்டுறாங்க. அவர் இருக்கிறாரு. அவர் அப்படியே சமாதி நிலையில இருக்கிறாரு. உயிர் கூட போகல. உயிர் உள்ளார இருக்குது. சமாதி நிலையை கேட்கிறாரு. இப்ப கண் விழித்து பார்க்கிறாரு. கண் விழித்த உடனே கேட்கிறாரு, எங்கப்பா சீடனை காணோம். தண்ணி கொண்டு வர சொல்றேன்னு, தண்ணி கொண்டு வர சொன்னேன். தாகமா இருக்குன்னு சொன்னேங்கிறாரு. பாருங்க. இதுதான் மனமற்ற நிலை. 10 வருடத்துக்கு மனமற்ற நிலையில் இருந்தா கூட திரும்பவும் மனம் வந்ததுன்னா என்ன ஆகும்? திரும்பவும் அந்த தாகம் எடுக்குது, தண்ணி எங்கன்னு கேக்குறாரு. அந்த சீடர்லாம் இல்ல, ஒருத்தருமே இல்ல. அப்போ மனம் எப்படி இருக்குது பாருங்க. ஆகவே தயவு செய்து மனமற்ற நிலைக்கு ஆசைப்பட வேண்டாம். அதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். எப்போது மனமற்ற நிலை வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ அங்கு சலனமாக இருக்கக்கூடிய மனம் வந்துருது. அதே போல சலனம் இல்லாத மனநிலை வேணும் என்று முயற்சி செய்தாலும் அங்கே சலனம் ஏற்பட்டு விடுகின்றது. ஆகவே நமக்கு ஒன்றுமே செய்ய வேலையில் எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் விட்டுட்டு என்னென்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு. மனதை சரி பண்றதுக்கு நமக்கு புறத்துல தான் வேலை இருக்கு. புறத்துல எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கின்றது. நாம நினைத்து எப்படி மக்களுக்கு இதை கொண்டு போகலாம், எத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில போக்கஸ் பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து, அகத்தை பொறுத்தவரை எந்த முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, எந்த பொறுப்பும் எடுத்துக்க தேவையில்லை. புறத்தை பொறுத்தவரை செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சரியான முறையில அறிவை பயன்படுத்தி செயல் செய்தோம் என்றால் அந்த ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர் சொல்லக்கூடிய அந்த செயல் விளைவு தத்துவத்தின் மூலமாக நம்ம ஒரே ஆளு எத்தனையோ பேருடைய மாற்றத்தை, எத்தனையோ பேருடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அந்த முறையிலே சிறப்பாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நல் விளக்காக திகழ்வோம் என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க. வாழ்வோம் உடனேயா. ஸோ இன்றைய தலைப்பில் யாராவது ஐயாட்ட பேசுகிறீங்களா? ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது உங்களோட நீங்கள் யாராவது ஷேர் பண்ணுறேன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுறீங்களா யாரும்?
யாரும் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சரி. நிறைவு செஞ்சிடலாமாங்க? நிறைவு செஞ்சுக்கலாங்க. அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஓ, அவர்களும்